வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம பாட்டி கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, சென்னையில எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. சோ ரொம்ப முக்கியமா நான் சென்னை கிளம்பணும் பாட்டி. பாட்டி கேக்குறாங்க, என்னையா அப்படி சொல்ற? இங்க நிறையவே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி தெரியும் பாட்டி, ஆனா இப்போதைக்கு நான் சென்னை போனாதான் அந்த கம்பெனில உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அருண் சீக்கிரம் வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு போக சொன்னா நான் போயிட்டு அதை மட்டும் முடிச்சிட்டு வரேன் பாட்டி. பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி, உனக்கு இந்த வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம் தானே, சரி போயிட்டு வா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் மயில எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்க சொல்றேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, சரியா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா சென்னை கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சென்னை கிளம்புற விஷயம் அந்த வில்லிக்கு தெரிய வருது. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படா, அவன் இந்த ஊருக்குள்ள இருந்தாதான் அக்கா காரிய நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இப்ப அவன் ஊருக்கு கிளம்புறான், நம்மளுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த வில்லி. அப்போ வில்லி வந்துட்டு நேரா அவங்க அத்தைக்கு போன் பண்ணி, அத்தை ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்லு. வில்லி சொல்றாங்க, அத்தை அந்த டிரைவர் பையன் இருக்கான்னு ரொம்ப முக்கியமான விஷயமா சென்னை கிளம்புறானா. அவன் வரத்துக்கு இன்னும் நாள் ஆகுமா. அதுக்குள்ளயும் அக்கா காரிய எதுவுமே இல்லாம ஜீரோ ஆக்கிடலாம். நமக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு அத்தை சொல்றாங்க, அப்படியா மருமகளே, அவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஈஸ்வரிய நம்மளால எதுவுமே பண்ண முடியல. இப்போ நம்ம சுலபமா அவனை காலி பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவரு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராரு. இன்னொரு பக்கம் மயில் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன சகல திடீர்னு கிளம்பி போறீங்க? நீங்க இல்லாதது மட்டும் அந்த எதிரி குரூப்புக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க கண்டிப்பா அத்தைய பழிவாங்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஏன் சகல கிளம்புறீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல அண்ணன் வந்துட்டு ஒரு 5 நாள் மட்டும் அங்க வர சொன்னான், அதனாலதான் நான் கிளம்புறேன். நான் போயிட்டு உடனே வந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் அங்க போனாலும் இங்க உள்ள ஞாபகம் தான் எனக்கு இருக்கும். அதுக்கு மயில சொல்றாரு, சகல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணி சொல்லுங்க, நான் உடனே இங்க வந்துடுறேன். உடனே மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நேரா சென்னை கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு நேரா அங்க உள்ள அவங்க அண்ணனை பாக்குறாங்க. அருண் நேரா ஹீரோவை பார்த்துட்டு, கார்த்தி ஊர்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கோவில் கும்பாபிஷேகம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இடையில இவ்ளோ ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கார்த்தி. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னென்ன பண்றது, எல்லாமே அந்த எதிரிகளோட திட்டம். அவங்களாலதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கண்ணே, கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணும். சோ நீங்க இடையில இவ்வளவு பெரிய கம்பெனில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னதோட தான் நான் இங்க வந்தேன். இதை கேட்டதும் அருண் சொல்றாரு, சரி இத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கம்பெனியோட ப்ராப்ளத்தை பாக்குறாங்க. அப்ப வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம ஹீரோ மீட்டிங் போடுறாரு. அவங்க வந்துட்டு, இது மாதிரி எங்களுக்கு கிராமத்துல உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. சோ அதுக்காக கிராமத்துல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த இடமுமே கிடைக்கவே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் எங்க கிட்ட அந்த மாதிரி இடம் இருக்கு. இதை கேட்டதும் அவங்களும், அப்படியா சார், அப்ப எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, உங்க கம்பெனி கூடயே நாங்க டீம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட, இங்க பாருங்க, எங்க ஊர்லயே வந்துட்டு தேவையான நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல விதமான ஏற்பாடுகளை வேலைகளையும் பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் ரொம்ப திறமையானவங்க. வெளியில போய் வேலை பார்க்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி அவங்க ஊருக்குள்ளேயே வேலை கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, சரிங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ நேரா அருண் கிட்ட, அண்ணன் இது மாதிரி நான் பாட்டி ஊர்ல இருக்கிறதுனால அங்கேயே நான் இந்த பிசினஸ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அருண் சொல்றாரு, ஆமா கார்த்தி, நான் கூட அதான் நினைச்சேன், பாட்டி ஊர்ல இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் சுலபமாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாரு. ஹீரோ வந்துட்டு அவரோட ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு
நேரா ஊருக்கு வராரு. வந்ததும் பரமேஸ்வரி ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேராண்டி உன்னை ரொம்ப நாளா வேஷ்டி சட்டையில பார்த்துட்டு இப்போ கோட் சூட்ல பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன். ஊருக்குள்ள ரொம்ப பெரிய கம்பெனி ஒண்ணு நான் லான்ச் பண்ண போறேன். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னையா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, நான் சாதாரணமா தான் போனேன். அது நம்ம ஊருக்கே இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த கொண்டுட்டு வரோம் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கல பாட்டி. இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்க எல்லாருமே நம்ம கம்பெனி கூட கம்பைன் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுவும் இந்த ஊருக்குள்ள கம்பெனியை கொண்டு வந்தா நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு நானே சஜஸ்ட் பண்ண இந்த ஊரை. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பரியா, நிறைய பொண்ணுங்களும் நிறைய பசங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே படிச்சுட்டு எந்த வேலைக்கும் வெளியில போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளியில போனாலும் அவங்களால எந்த விதத்திலையும் எதையுமே சமாளிக்க முடியல. செலவு போக மீதம் கூட வீட்டுக்கு அனுப்ப முடியல. இதனால சில குடும்பம் உயராமலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ற மாதிரி இருக்கும்ல. ஐயா, ரொம்ப நல்ல முடிவு தான் ஏன் எடுத்திருக்க. சரி, எந்த இடத்துல உங்க கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இந்த ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல இடம் இருக்கு. ஆனா அந்த இடம் நம்மளோடது இல்ல. அந்த இடத்துக்காக 2-3 பேரு ஏலம் போட போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ அங்க போயிட்டு நம்ம கேட்டு பாப்போம். பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி. ஹீரோ சொல்றாரு, பாட்டி நாளைக்கு அந்த ஏலம் நடக்க போகுது. அந்த இடம் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரோட்டுக்கு பக்கத்துல மெயினாவும் இருக்கு. எல்லாரும் வேலைக்கு வரத்துக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, சரியா பேராண்டி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த வில்லி இருக்காங்கல்ல அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது. புதுசா ஒரு இடம் வந்திருக்கு. சோ அந்த இடத்த வாங்கி கம்பெனி ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட வந்து, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊருக்குள்ள ஒரு இடத்துக்கு ஏலம் நடக்க போகுதுக்கா. அந்த இடம் ரொம்ப சூப்பரான இடமா. நிறைய கம்பெனி வந்து அந்த இடத்துக்காக போட்டி போட போறாங்களாம். நம்ம போயிட்டு கேட்டு பார்க்கலாமா? இந்த ஊருக்குள்ளேயே நம்ம தான் பெரிய தலைக்கட்டு. சோ நம்மளை தவிர்த்து யாரு வாங்க போறா? அந்த இடத்துல கம்பெனி அமைச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம எதிர்காலம். மெயின் ரோடும் பக்கத்துல இருக்கு. பக்கத்துல எந்தவித இடைஞ்சலும் இல்ல. அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா என்னக்கா சொல்ற? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஏற்கனவே நமக்கு நிறைய இடம் கிடக்கு. ஏன் சந்திரா அதெல்லாம்? வில்லி சொல்றாங்க, என்னக்கா இப்படி சொல்ற? அந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். நீ என்னக்கா இப்படி பேசுற? உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி சரி, ஓகே வா நம்ம போய் பார்க்கலாம். கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு வில்லி சொல்றாங்க. சரிக்கா வாங்க போகலாம். அங்க நிறைய கம்பெனி போட்டி போட வரதா கேள்விப்பட்டோம். சோ யாரா இருந்தாலும் நம்ம அளவுக்கெல்லாம் வசதி படைச்சவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நம்ம போவோம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்ததோட வில்லி சொல்றாங்க, சரி எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா மெயினான ஒரு ஆளு வரணுமா? அவங்கதான் இந்த ஏல ஏற்பாடையே பண்ண சொன்னாங்க. அவரு நினைச்சிருந்தா அந்த இடத்த அவர் அப்பவே கோடிக்கணக்குல காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஆனா அவரு அப்படி வாங்காம எல்லாரும் இந்த இடத்துக்காக போட்டி போடணும். யாரு தகுதியான இருக்கிறவங்களோ அவங்க வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, யாருக்கு அது அவன்? ஈஸ்வரி சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல. நம்ம ஊருக்குள்ள புது பணக்காரனா யாரு அப்படின்னு. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கோட் சூட்ல கார்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டும் வில்லி ஷாக் ஆகி, அக்கா அது வேற யாரும் இல்லக்கா, உன் மருமகனை தான் அவங்க இப்படி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சந்திரா இது? அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியா உன் மருமகன் தான் இந்த ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அவனுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா அப்பவே இந்த இடத்த வாங்கியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்குக்கா இந்த நாடகம் எல்லாம் போடுறான் சே அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இரு சந்திரா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க அத்தைய பார்த்ததும் அவங்க அத்தை அங்க வந்திருக்கிறது இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. அப்ப ஹீரோ போயிட்டு உட்கார்றாரு. ஹீரோ பக்கத்துல நம்ம ராஜா இருக்காருல்ல அவரும் உட்கார்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி வர வேண்டிய ஆள் எல்லாமே வந்தாச்சு, உங்களோட ஏலத்தை தொடங்கலாம் அப்படின்ட்டு ஏலத்தை தொடங்குறாங்க. அப்ப வில்லி தான் அந்த ஏலத்துக்கான அமௌண்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா நீ வந்திருக்க அப்படின்னு தெரிஞ்சும் அவனும் ஏலத்துல
ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நல்லதே இல்ல, உனக்கு எதிரா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு சந்திரா, அப்போ ரொம்ப அமௌண்ட் அதிகமா போகுது. வில்லி அவங்க அக்கா கிட்ட, என்னக்கா இது இவ்ளோ அமௌண்ட் போகுது, இவ்ளோ எல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, கட்டுப்படிதான் ஆகாது. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா உன்னை தோக்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே அவன் இப்படி பண்றான். அவன் நினைச்சிருந்தா உனக்கு விட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா அதெல்லாம் விட்டு கொடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா நேரா ஹீரோ கிட்ட, மாப்பிள, அத்தை இந்த இடத்த வாங்க வந்திருக்காங்க, அவங்கள எதிர்த்து இந்த மாதிரி நம்ம ஏலம் விடுறது தப்பில்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே நல்லபடியான வேலை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு காரியத்துல இறங்கியிருக்கோம். இதுல நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னதும் உடனே ராஜா சொல்றாரு, சரி மாப்பிள்ள, நீ சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஏலம் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. நம்ம ராஜா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, மாப்பிள்ளை கிட்ட யாராவது ஜெயிக்க முடியுமா, என் மாப்பிள்ளை தான் எங்க இறங்குனாலும் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. வில்லி இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, அக்கா தானே ஏலத்துக்கு வந்திருக்கான், அவளுக்கு விட்டு கொடுக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீ அக்கா கறி கூடயே போட்டி போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப புரியுது உன்னோட எண்ணம் என்ன அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இங்க வந்திருக்கிறது ஏலத்துக்காக, நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதுக்காக வரல. அப்படி அத்தை இந்த ஏலம் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்கதான் வந்து போராடி இந்த இடத்த வாங்கணும். அதை விட்டுட்டு அவங்க ஏன் கூட போட்டி போடக்கூடாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி டக்குன்னு எந்திரிச்சு, என்னடா மறுபடியும் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆணவத்தோட பேசிக்கிட்டு இருக்கியா? உன் ஆணவம் எல்லாம் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள் நீடிக்காது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதோட நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ செம மாசா பேச ஈஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, இதுதான் உன் மருமகனோட உண்மையான சுயரூபம், இப்ப புரியுதா அப்படின்னு. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, உண்மை சொல்லணும், இந்த இடமே வேண்டாம் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனா நீ தான் இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்த பிறகு நான் தான் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம ராஜா நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, என் மாப்பிள்ள எங்க கால் வச்சாலும் அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு அது முக்கியம் இல்ல அக்காக்காரி, இப்ப அவனை பயங்கரமா திட்டிட்டு போனால, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு முறைக்கிறாரு. வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா அக்காக்காரி கிட்ட, பாத்தியாக்கா எப்படி திமுறா பேசுறான் அப்படின்னு, இதுதான்க்கா உண்மையான சுயரூபம் அப்படின்ட்டு. ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போனதோட அங்க உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. ராஜா, ரேவதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப வில்லி சொல்றாங்க, அக்காக்காரி எதுக்காக தெரியுமா கோவமா இருக்கா, அந்த டிரைவர் பையன் அக்காக்காரிய தோற்கடிச்சிட்டான். இதை கேட்டதும் ராஜா கேக்குறாரு, ஏன் என்னாச்சு? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்காக்காரிக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிலம் அவன் இடையில புகுந்ததுனால அவனுக்கு கிடைச்சிட்டு, இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு. ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, மாப்பிள்ள ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ தேவையில்லாம வந்துட்டு இப்படி எல்லாம் கோவப்படாத, மாப்பிள்ள எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதுதான் யோசிப்பாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க வந்துட்டு சப்போர்ட்டா பேசாதீங்க. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அவன் எனக்கு நிறைய பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு நான் யாரு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் காமிக்கிறேன். இந்த ஈஸ்வரி தான் தொழில்ல நம்பர் 1 அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. சோ இதை கேட்டுட்டு ராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. ஈஸ்வரிய இன்னும் அதிகமா இந்த வில்லி வந்து தூண்டி விட்டுட்டே இருக்கான். இந்த சந்திரா தான் பண்ற வேலையெல்லாம், இல்லைன்னா ஈஸ்வரி இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ எதுக்காக அந்த இடம் வேணுங்கிறா, அந்த இடத்துல அவ அப்படி என்ன பண்ண போறா? ஆனா மாப்பிள்ள அந்த இடத்த வச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாரு, அதை பத்தி இவ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.